கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:9 வசனம் வாசிக்கலாமா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல விசாரணை என்ன? எதை விசாரிக்கிறார்? அவர் பூமியை விசாரிக்கிறார். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விசாரிக்கிற தேவன் இல்லையா? யார் விசாரிச்சா என்ன, யார் விசாரிக்கலன்னு உங்களை என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வனா அவர் மட்டும்தான். ஆனால் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது பூமியை விசாரிக்கிற ஒரு தெய்வன். அது விசாரிக்கிறது மட்டும் இல்லை, விசாரிச்சுட்டு விடுறதில்லை. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வர்றதில்லை. அவங்க ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்தால் உணவு கொடுக்கணுங்கிறாரு, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கணுங்கிறாரு. இதெல்லாம் தான் நல்ல உபவாசம் கூட சொல்றாரு. அப்போ பூமியை விசாரிக்கிறவர் சும்மா விடலை, அதுக்கு நீர் பாய்ச்சுகிறாராம். நீர் பாய்ச்சுகிறார். எங்கிருந்து நீர் பாய்ச்சுகிறார்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமென். தேவ நதி, அந்த தேவ நதி எங்கிருந்து வருகிறது? இதே சங்கீதக்காரன் ஒரு வசனத்தில் எழுதியிருப்பார். 46ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். ஒரு நதி இருக்குங்கிறாங்க. அது என்னவா? நம்ம அந்த நதியை குறித்து ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம்ல. அந்த நதி ஜீவ நதி, அந்த நதி தேவ நதி, அந்த நதி ஊறுகிற ஊற்று நதி, நம்மிடத்துல காணப்படுகிற அற்புதமான நதி இல்ல. அந்த நதியை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம்ல. அது தேவ நதி நீங்க சொல்லப்படுகிறது. இது ஆதியாமத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அது 4ஆ பிரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதி எங்கிருந்து புறப்பட்டு வந்துதான்? ஏதேனிலிருந்து, அது தேவனுடைய நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து 4ஆ பிரிஞ்சது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓடுகிற அந்த நதிக்கு மட்டும்தான் அது என்ன பலனை கொடுக்கும்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த நதிக்கு 4 பேர் உண்டு. அந்த 4 நதியில முதல் நதி மட்டும்தான் தங்கத்தையும் கோமேதகத்தையும் பிரதிராமையும் கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மற்ற நதிகள் என்ன கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டில்லை. அப்ப இன்றைக்கு அந்த நதிதான் இங்கு என்ன பண்ணுதான்? பூமியை செழிப்பாக்குகிறது. எப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். எதை திருத்துறாராம்? இந்த மாதிரி சீர்கட்டு போய் இருக்கிறதான காரியங்களை அவர் திருத்தி அப்புறம் தான் அதுக்கு தானியத்தை கொடுப்பாராம், தானியத்தை விளை வைப்பாராம். ஒரு நிலம் இருக்குன்னா அது என்ன செய்யணும்? திருத்தணும். அதை சொல்லுவாங்க, லிட்டரா அதுக்கு பேர் என்னன்னா, அது உழுது, அந்த நிலத்தை உழுது அதை கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் போகிற அளவுக்கு அது உழுது, ஆழ உழுது, அதுக்கப்புறம் தான் விதைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி திருத்துறது. சில சமயம் கல் மேடு கரடுகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா திருத்தி தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? தானியத்தை விளைவிப்பாங்க. அப்படிதான் மனுஷனுடைய இருதயம். அதை கர்த்தர் முதல்ல திருத்துவார், அதுக்கப்புறம் அந்த விளைச்சலை காண முடியும். அப்ப இன்றைக்கு நீங்க தான் பூமி. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரா? உங்களை விசாரிப்பார், உங்க மேல நீர் பாய்ச்சுவார். அது மட்டும் கிடையாது, உங்களை செழிப்பாக்குவார், உங்களை திருத்துவார், உங்களுக்கு தானியத்தை விளைவிக்குவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களை கூட விசாரித்து எங்களுக்கு நீர் பாய்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே எங்களை செழிப்பாக்கி எங்களை திருத்தி எங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த காரியம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. எங்களை உங்களுடைய சமூகத்துல உங்க தேவ நதியினால திருப்தி ஆக்குங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பரலோகத்திலிருந்து பதிலையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக நீண்ட நாட்களாய் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்றும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் பலன் தரவில்லையே என்றும், தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் விடை தெரியாமல் விரக்தியோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துவதாக. சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது, சவுலுக்கு தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனை காத்து கொள்ளும் பொருட்டு. அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகின்றான், ஒத்தாசை அனுப்பும் என்று. மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான்.
என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனு புத்திரர்களுக்குள்ளே கிடக்கின்றேன். அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமுமாயிருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவீதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள். உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால், சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகின்றது. ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாத நிலை உண்டாகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்துவிடலாம் என்று எண்ணினர். காரணம், வருமானம் இல்லை, கணவனை இழந்தவள், மகனோ சிறிய வயதுள்ளவன், பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை. தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை. தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான், ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணி துளிகளை எண்ணியவளாய், உலகமே இருளாய் போன நிலையில் வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை, கடைசி மைல்கல்லை அடைய போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கர்த்தர் காண்கிறவராய், எலியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் சாரிபாத்திற்கு போ, விதவையை பார் என்று அனுப்பி எண்ணெயையும் மாவையும் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று. பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். ஆதலால் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்புக் கொடுத்தவளாய் பேசுகின்றாள். சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகின்றார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும், பலனை திருடுவதாகவும், ஆசீர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகின்ற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன? எங்கு இந்த பாதை முடியும்? எப்படி கடப்பது? இளைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகின்ற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜெபங்கள், தடைகள், தாமதங்களுக்கு இன்று பரலோகத்திலிருந்து பதில் வருகின்றது. எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீர்கள். அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத வார்த்தை 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. திக்காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சங்கீதம் 92வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனானில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீதிமானை குறித்து
வேதத்திலே அநேக இடங்களிலே அநேக விதமாக இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இந்த நாட்களிலே இருக்கும். அவன் நீதியை செய்கிறவனுமாயும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுமாயும் இந்த நாட்களிலே இருப்பான் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஜோவை குறித்து பார்க்கிற வேளையிலே, ஆபிரகாமை குறித்து பார்க்கிற வேளையிலே, நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே இப்படியாக அந்த நாட்களிலே அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, நோவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைத்ததாம் என்று கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமானை எப்பொழுதுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அதனாலதான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், நீதிமான் பனையை போல் சொலித்து லீபனான் உள்ள கேதுருவை போல் வருவான் என்று. அப்படியானால் நீதிமான் அங்கே தேவனுடைய சமூகத்திலே ஒரு சொலிப்பான வாழ்க்கையை இந்த நாட்களிலே வாழுகிற வாழ்க்கையை காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதே என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நீதிமான் கர்த்தரையே துதிப்பான், கர்த்தருடைய நாமத்தையே இந்த நாட்களிலே அவன் தேடுவான். அதே வேளையிலே அவன் இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே தேடி தேவனுடைய கிருபைக்குள்ளே இந்த நாட்களிலே நடக்கிறவராக இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதைத்தான் நீதிமானை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அனுதினமும் இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பான். அது மட்டுமல்ல, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீதிமான் ஒருபோதும் இந்த நாட்களில் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் அவரோடு இந்த நாட்களில் கூட இருந்து இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீதிமானுடைய வாழ்க்கையிலே அங்கே தேவன் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்யும்படியாக இந்த நாட்களை காத்திருக்கிறார். நீதிமான் எப்பொழுதும் இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியங்களோ எந்த விதமான செயல்பாடுகளும் அங்கே தேவனை சார்ந்த இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே நீதிமானை குறித்து ஏன் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீதிமான் அங்கே அவன் இந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய கரத்துக்குள்ளே வளருகிற மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லப்படுகிறது, அவன் பனியை போல் இந்த நாட்களிலே சொலித்து வளர்கிறது மட்டுமல்ல, லேபனான் தேசத்திலே உள்ள கேதுரு மரங்கள் எப்படியாக இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே கிளைவிடாதபடி இந்த நாட்களிலே அது எப்படியாக வளருகிறதோ அதே போல் இந்த நாட்களிலே மேலோங்கி இந்த நாட்களிலே வளர்ந்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் அங்கே நீதிமான்களாக இந்த நாட்களில் அங்கே அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்றைக்கு நீதிமான்களாக ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். அப்படியானால் நீதிமானுக்குரிய காரியத்தை செய்யுங்கள், நீதிமானுக்குரிய செயல்பாடுகளை இந்த நாட்களில் செயல்படுங்கள். நீதிமானை போல் வாழும்படியாக இந்த நாட்களிலே வாழுகிற வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தையும் ஒரு கிருபையும் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, கர்த்தர்